இன்னியோட எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா வந்து ஹாஸ்பிட்டல் ஏதோ கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா கிட்ட வந்து சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்து நம்ம மகா வந்து நம்மக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலே, சரி நம்ம போய் என்ன போய் நிற்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் வந்து சிவா வந்து இந்த விஷயத்த பற்றி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் இது மாதிரி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு, பட் வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கலை. இந்த பக்கம் இசைக்கும் வந்து ஏற்றி விட்றாங்க. பாருங்கக்கா உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மகா வந்து சரி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு என் பேரை தானே வைக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்னபூர்ணியும் வந்து அம்மாவோட பேர் தான் பண்ணி வைக்கணும், அதுதான் வந்து பெற்றவங்களுக்கும் பெருமை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே வந்து ரிப்பன் கட் பண்ண வந்து அன்னபூர்ணியை தான் வந்து நம்ம சிவாவை கூப்பிட்டுருப்பாங்க. பட் அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா மகாவை தான் கட் பண்ண சொல்கிறாங்க. அப்பயும் வந்து நம்ம மகாவுக்கு வந்து தான் பையன் வந்து நம்மளை கூப்பிடலையே அப்படி வந்து நினைக்கிறாங்க. சரி உள்ளே போய் வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பேர்னாச்சும் நம்ம பேர் தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு அன்னபூர்ணி பேரில் தான் வந்து இருக்குது. இது பார்த்து நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி போய் கேட்பாங்க மகா கிட்ட வந்து உனக்கு என்ன வருத்தமான்னு சொல்லிட்டு. அதில் ஒன்றும் இல்லைக்கா, உங்கள் பேர் வச்ச அண்ணன் என் பேர் வச்ச அண்ணன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லுவாங்க. ஆனால் மனசில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வஞ்சகம் வந்து வச்சிட்ருக்காங்க. நம்ம இசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விடுறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரோமோவாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.